வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு உண்டான ஒரு மகிழ்ச்சியான செய்தியும், டிஆர்பி வெளியிட்டிருக்க முக்கியமான தகவல்களை பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம் 243 ஒரு அரசாணையை வெளியிட்டாங்க. நாட்டாம தீர்ப்பை நாம மாற்றி எழுதுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தீர்ப்பை மாற்றி சொல்லுங்க என்ற 3ஆம் நிலை ஆசிரியர்களில் 15% ஆசிரியர்களுக்கு எம்ஹெச்எம் பதவி உயர்வு தருகிறேன் என்ற பெயரில் 85% ஆசிரியர்களை இன்னலுக்குள்ளாக்கிறது இந்த 243 அரசாணை. இதில் 65% இடைநிலை ஆசிரியர்கள் சில தன்னிடமிருந்த கோவணமும் உருவப்பட்டதே என்பதை கூட உணராது ஸ்டேட் சீனியாரிட்டி வந்து விட்டதே என்று போகி கொண்டாடி வருகின்றனர். இவர்களுக்கு பிடி ப்ரொமோஷன் உங்களோ கிடையாது என்பது பற்றிய கவலை இல்லை. இவர்களின் நினைப்பெல்லாம் நான் எப்படியோ பிரைமரி அச்சவன் ஆயிருவேன் என்பது மட்டுமே. அதுக்கெல்லாம் மிக மிக வாய்ப்பு குறைவு என்பதை காலம்தான் அவர்களுக்கு உணர்த்தும். தற்போதைய சூழல்ல 243 கொண்டாடும் ஆசிரியர்களின் மகிழ்ச்சி என்பது பிணங்களில் மீதமர்ந்து திருமணம் செய்வதை போன்றதே. இது சற்றும் கடினமான கண்டனத்துக்குரிய செயல். 15% பட்டதாரி ஆசிரியர்கள் பதவி உயர்வை தரும் அதே அரசாணையில் 65% இடைநிலை ஆசிரியர்களின் பதவி உயர்வு பறிக்கப்பட்டதை பற்றிய கவலையோ அக்கறையோ துளியும் இல்லை என்பதை இந்த அரசாணை 243 கொண்டாடி தீர்க்கும் நபர்களின் செயல்கள் வெளிக்காட்டுகின்றன. ஸோ இந்த 243 அரசாணை வேணாம். ஸோ ஒட்டுமொத்த பதவி உயர்வையும் திருத்த சொல்லுவோம். அது எப்படி வேற அழகு வேற நாம வேற என்றால் ஆசிரியர் சமூகத்தின் ஒற்றுமையை நம்பலாலையும் அதேதான் நெசம் தக்க வைத்த யூனியன் என்ற அடிப்படையில் அழகே சிறந்தது போன்ற பின்னர் டிடபிள்யூ டிஎஸ்சி போன்ற அழகுகள் மட்டும் எதற்கு? ஆக மொத்த தீர்ப்பையும் திருத்தி எழுதவும். இது பார்க்க லூசுத்தனமாக இருந்தாலும் கூறு கூறாக சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் சமூகத்தில் 243 என்ற புது சிதைவை ஓரளவு சரி செய்ய இப்போதான் பேசணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்களே எதிர்பார்த்துருக்கீங்க எஸ்ஜிடி இருந்தால் பிஹெச்எம் பிடி, ஸோ பிஹெச்எம் இருந்தால் எம்ஹெச்எம் பிஇஓ அப்புறம் டிஇஓ, பிடி இருந்தால் ஹெச்எஸ்எம்மும் பிஜி ஆகலாம், ஹெச்எஸ்எம் இருந்தால் டிஓ ஆகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிஜியாக இருந்தால் ஹெச்எஸ்எம்மும் ஏபிஓ, டிஓஎஸ் டிஓஏபிஓ சிஓ ஜேடி டைரக்டர் என்ற ஒட்டுமொத்த பதவி உயர்வையும் திருத்த சொல்லுவோம் அப்படின்றத நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க. 243 ஜிஓவை நீக்கிறதுக்கும் கோரிக்கை வச்சுருக்காங்க. இதற்குண்டான ஒரு அப்டேட்டு விரைவில் எதிர்பார்க்கலாம். 400 ஆசிரியர்களுடைய டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற 400 ஆசிரியர்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய பணி நியமனத்துடைய தீர்ப்பு இந்த வார இறுதியில் வெளியிடுறதா தகவல் வந்திருக்குங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். 400 ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் செய்யப்பட்டால் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அதை மேற்கோள் காட்டி மீண்டும் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களும் பணி வாய்ப்பு கிடைக்கும். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.